வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 13 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நாம் கடந்த சில நாட்களாக அறிவித்து வந்தது போலவே கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கனமழை. டெல்டாவின் கோடியக்கரை முனை வரை எட்டி பிடித்திருக்கிறது நேற்றைய மழை. பல்வேறு மாவட்டங்களில் பரவலாகி இருக்கிறது மாலை இரவு இடிமழை பொழிவு. டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை முனையை மழை எட்டிவிட்டாலே தமிழ்நாட்டிலே மழை பொழிவோட, வெப்பச்சலன இடிமழை பொழிவோட பரப்பு கூடும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தொய்வாக இருக்கும். இது ரெண்டில் ஒன்று தான் தீவிரமாக இருக்கும். ஆனால் வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி உருவானால் ரெண்டும் தீவிரமாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் அறிந்த காலம் ஒன்று. நிறைய தகவல்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்லா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க. நான் இன்றைக்கு வானிலை அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்பு கடந்த பல ஆண்டுகள் இந்த மாதிரி சூப்பர் எல்லினோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாத ஆண்டுகள் எல்லாமே மழை பொழிவு இதே போல் இருந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வெப்பம் இப்பொழுது கூடுதலாக இருக்கிறது. காரணம் ரொம்ப குறைவாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரம், அவ்வளவுதான். இருந்தாலும் பல ஆண்டுகள் ஆடிப்பெருக்குக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டது காவிரியில். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்திற்கு மட்டுமே திறக்கப்பட்டது, பிறகுதான் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இதெல்லாம் பல ஆண்டுகள் இருக்குது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அப்படிதான் இருந்துச்சு, பல ஆண்டுகள் இருந்தது. இந்த ஆண்டும் கண்டிப்பாக தாமதமாக மேட்டூர் அணை உள்ளிட்ட அணைகள் நிரம்பும். பொதுவாக எல்லா நாளும் நம்ம சொல்லியிருக்கிறோம் வானிலை அறிக்கை எல்லாத்துலேயுமே ஆகஸ்ட் மாதம் தான் கர்நாடகா அணை நிரம்பும். கர்நாடகாவிலேருந்து ஆகஸ்ட் தான் மேட்டூருக்கு தண்ணீர் வரும். மேட்டூர்லாம் கர்நாடகாவிலிருந்து வந்த தண்ணி திடீரென்று வெள்ளப்பெருக்கையும் ஏற்பட்டு, ஆரம்ப கட்டத்தில் ஜூனில் பற்றாக்குறை இருந்தது, திடீரென்று வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி கடலுக்கு திறந்து விடப்பட்ட காலமும் இருக்குது. புரியுதுங்களா? ஆகவே வெப்பசலன இடிமழை பிடிப்பு தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மாத இறுதி 10 நாள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதற்கப்புறம் ஜூலை முதல் 10 நாள் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தீவிரம். பிறகு ஒரு 10 நாள் தீவிரம் குறைந்திருக்கும். மீண்டும் ஜூலை இறுதியில் ஒரு 10 நாள் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். என்ன சார் 20 நாள்னு சொன்னீங்க, 10 நாள்னு சொன்னீங்களா? நான் முன்னாடி 10 நாள் சேர்த்துருக்கேன் பாருங்க. ஜூலை முன் 10 நாள், இடையில 10 நாள் கேப், பின் 10 நாள். ஆக அந்த மாதத்தில் 20 நாள் இருக்குது. ஏன்னா இந்த கொஞ்சம் தள்ளி போகிற காரணத்தினால இந்த மாதத்தில் 15 எதிர்பார்த்தது 18 இருந்தது, இப்பொழுது 20 இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. இதற்கு மேல் தள்ளி போவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் 20ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் ஒரு 10 நாள் நல்ல வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பொழிவும் இருக்கும். அப்புறம் ஜூலை முதல் 10 நாள் நல்லா தொடர்ந்து வலுத்து இருக்கும். அப்புறம் ஒரு 10 நாள் கேப் இருக்கும். அப்போ வெப்பசலன மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கும். பிறகு ஜூலை இறுதியில் அணைகளை நிரப்பும் மழை, கர்நாடக அணைகளை நிரப்பும் மழை இருக்கும். பிறகு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை, தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும். பிறகு ஜூலை முதல் 10 நாள் வலுத்திருக்கும். பிறகு ஆகஸ்டில் ஒரு 5 நாள் தான் கேப்பு தெரியுது. ஆகஸ்டில் பின் 15 நாள் வலுத்திருக்கும். செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே நல்ல மழை இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே வெப்பசலன மழையும் வலுத்திருக்கும். ஆந்திர பிரதேச ஒட்டிய மாநிலங்களுக்கு, வடகடலோர மாநிலங்களுக்கு, ஆந்திர பிரதேச எட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வலுத்த பருவமழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை ஆந்திராவில் பெய்கிற மழை தமிழ்நாட்டுக்கு பெய்யும். கர்நாடகாவுடைய வலுத்து பெய்யும் செப்டம்பரில். அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் அபரிவிதமாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதற்கெல்லாம் காரணம் பின்னாடி அடுத்து இதோடு வரக்கூடிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதுக்கு எல்லா காரணமும் நம்ம ஏற்கனவே சொல்லி வந்த காரணம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை இப்போ உள்ள படத்தை எடுத்து வழங்குகிறோம். படம் இல்லாமல் நம்ம சொல்லலாம், ஏதோ ஒரு படம் இல்லாமல் சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு நம்ம அறிக்கைக்கு எது சாதகமாக இருக்கோ அந்த படங்களை வைத்து உங்களுக்கு விளக்குகிறேன். புரியுதுங்களா? ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த அறிக்கையில். இப்போ பாருங்கள், நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் கரியாப்பட்டினம் 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மூலக்கரையும் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம் வலிவலம் 2 சென்டிமீட்டர் மழை. திருவாரூர் மாவட்டம் உதய மார்த்தாண்டபுரம் 64 மில்லிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க. உதய மார்த்தாண்டபுரம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி சாலையில் இருக்கிறது இந்த உதயமார்த்தாண்ட. அப்போ உதயமார்த்தாண்டபுரத்துக்கு இதே மழைன்னா அப்போ எடையூர், அதை தாண்டி அதற்குரிய பகுதிகள் எல்லாமே, அதாவது வடக்கே பெருக வாழ்ந்தான், சித்தமல்லி, அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே நல்ல இந்த மழைப்பொழிவு கொடுத்துருக்கும். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் துவரங்குறிச்சி, அதாவது பரக்கலக்கோட்டைக்கும்
பட்டுக்கோட்டைக்கும் இடையே இருக்கக்கூடிய துவரங்குறிச்சி, மதுக்கூருக்கு தெற்கு இருக்கக்கூடிய துவரங்குறிச்சி 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 3 சென்டிமீட்டர். அதே போல் திருமங்கலக்கோட்டை மலையூர் 2 சென்டிமீட்டர் மழை. டெல்டாவில் திருவாரூருக்கு தெற்கே முத்துப்பேட்டை வரைக்கும் மழை. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது. பல இடங்களில் கனமழை பொழிவும் இருந்திருக்கு. 6.5 சென்டிமீட்டர் வரைக்கும் உதயமார்த்தாண்டபுரம் மழை பொழிந்திருக்கு திருவாரூர் மாவட்டம். 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்குது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் வரையும் பெய்திருக்கு. மழை உருவான இடம் புதுக்கோட்டை மாவட்டம். ஆனால் ஆலங்குடியே கொஞ்சம் ஒதுக்கிடுச்சு. ஒதுக்கில தூறல் கொடுத்துருக்குது, லேசான மழைப்பொழிவை கொடுத்துருக்கும், பெரிய மழை இல்லாமல் ஒதுக்கியது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொட்டி திருத்தது கனமழை. பெங்களூரு நேற்றைக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு, சாலையில் நீர் தேங்கும் அளவிற்கு பெங்களூரில் கனமழை. அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர பகுதிகளையும் கொட்டித்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 78 மில்லிமீட்டர் நெரிகம், 78 மில்லிமீட்டர் ஒசூர் அருகே உள்ள, அதாவது அந்த ஒசூருக்கு கிடைக்க உள்ள பகுதி. பெரும்பாலான பகுதி எல்லாமே 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. வேலோ கவுண்டம்பாலா அப்படிங்கிற இடத்துல 72 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நரியஹள்ளி 65 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலையும், திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதிகளிலையும், திருவண்ணாமலை மாவட்ட உள்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கு. கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலையும் மழை பொழிந்திருக்கு, நல்ல மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எல்லா நாளும் மழை தான், நல்ல மழை. கன்னியாகுமரியில் பரவலாகவே தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கு. அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வரைக்கும் கூட மழைப்பொழிவு எட்டியிருக்கு, சாரல் மழை. ராதாபுரம் பகுதிக்கும் எட்டியிருக்கிறது மழை. திருநெல்வேலியோட தெற்கு பகுதி மற்றும் தென்காசி மாவட்ட குற்றாலம் பகுதியெல்லாம் நல்ல மழை, செங்கோட்டையெல்லாம். சரி, இன்றைக்கும் இப்படித்தான் மழை இருக்கும். இன்றைக்கும் பல மாவட்டங்களில் மழை இருந்தாலும் உறுதியான மழைப்பொழிவு இன்றைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்யும். நேற்றைக்கு சென்னைக்கும் மழை பொழிந்திருக்கு, நல்ல மழைப்பொழிவு சென்னைக்கும் பொழிந்திருக்கு. அதை பட்டியல் மிக பெரிதாக இருக்குது. நம்ம நடந்து முடிந்ததை நாம் மாலை அறிக்கையில் கூட நீங்கள் செய்தித்தாளில் கூட நீங்கள் படித்துக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. அது மதிய அறிக்கையிலையோ மாலை அறிக்கையிலோ நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் முழுமையாக வந்த பிறகு. ஆனால் பல மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கு, சில மாவட்டங்களை ஒதுக்கியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் அதே போல சென்னைக்கு குறைவாக எட்டினாலும் இன்றைக்கும் சென்னைக்கு மழை இருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, நத்தம் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இன்றைக்கு மழை இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் மழை பொழிவு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு, நாளைக்கு இன்றைக்கும் டெல்டாவுக்கு இருக்கு, குறைவான பரப்பில் இருக்கலாம், அல்லது நேற்று ஒதுக்கி இருக்கிற இடத்துல இன்னைக்கு பெய்யலாம். ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர திருச்சி மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்ட பகுதிகள், வடக்கு பகுதிக்கும் உண்டு. நாளை மத்திய பகுதி உறுதியாக உண்டு. திருச்சி வடக்கு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்துக்கு உண்டு, டெல்டா உண்டு, நாகப்பட்டினம் உண்டு. அதே போல் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். நாளைய மறுதினமும் மழை உண்டு. மதுரைக்கு நாளைய மறுதினம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்திற்கும் தேனிக்கும் மழைப்பொழிவு உறுதியாக தெரியுது. அதேபோல் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு முதல் தெற்கு வரை, புதுக்கோட்டை, அதேபோல் கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு நாளை மறுநாள் தெரியுது. சார் எங்கள் மாவட்டம் பேரை சொல்ல மாட்டேறீங்கன்னாக்க, உங்கள் மாவட்டத்துக்கு மழை உண்டு, ஒதுக்கி இருக்கும்பொழுது குறைவான பரப்பில் இருக்கும். நான் இப்போ பேர் சொல்கிறது கூடுதல் பரப்பு மழை, புரியுதுங்களா? நான் ஒரு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. ஆனால் பாலக்காட்டு கணவாய்க்கு வாய்ப்பு கொஞ்சம் இப்போ இல்லை 16ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்கள் ஆரியங்காவு கணவாய்க்கும் கொஞ்சம் சாரல் மழையாக வரும். ஆனால் குற்றாலத்தில், செங்கோட்டையில் நல்ல மழை தரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து எல்லா நாளும் பரவலாக மழை இருக்குது. குறைந்தபட்சம் 2 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும், 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் வரக்கூடிய 15ஆம் திங்கட்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும், ஆந்திர எல்லையோரத்துக்கும் இருக்கும். இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும், ஒதுக்கி. 20ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவில் வலுப்பெறும். அந்த 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த மழை
ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வலுத்திருக்கும். கவலைப்படாதீங்க. நல்ல மழை இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். காற்று எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி வந்து அமையும். இதனால தான் நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே மழை சொல்கிறோம். வங்கதேசம் அருகேயாவது உருவாகும். பிறகு அடுத்தது மேற்கு வங்கம் அருகே வரும். அடுத்த நிகழ்வுகள் ஒடிசா அருகே வரும். அடுத்தது வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா வரும். பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் அக்டோபர் மாதம் அமையும். செப்டம்பரில் மத்திய ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம் அமையும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று சுழற்சி தெற்கு நோக்கி வரும்பொழுது இப்போ வங்கக்கடலில் காற்று சுழற்சி இல்லாத இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படலை தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெப்பத்தை அதிகமாக கொடுத்திருப்பது போலவும் மழையை குறைவாக கொடுத்திருப்பதும் உங்களுக்கு உணரலாம். இப்போ எல்லாமே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மழைப்பொழிவு வலுத்திருக்கு. எங்கே ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்திலே தான். வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாட்டோட இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி அப்படியே வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், சீனா இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவதையும் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மேற்கு வங்கத்துக்கும், ஒடிசாவிற்கும், சத்தீஸ்கருக்கும், ஜார்க்கண்டுக்கும், பீகாருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவதையும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருப்பதையும், தமிழ்நாட்டில் அங்கங்கே மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஒதுக்கி மழைப்பொழிவு படிப்படியாக 20ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் பரப்பை கொடுப்பதையும் நீங்கள் அறியலாம். தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நல்ல வலுத்திருக்கும். வெப்பசலன மழைப்பொழிவும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் சாரல் மழையெல்லாம் பாலக்காடு கணவாயில் உள்ள வரும். ஆகவே தயவுசெய்து மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை. அப்புறம் இந்த வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு 16ஆம் தேதிக்கு மேலே பாலக்காடு கணவாய்க்கும் வரும். கண்டிப்பாக 20, 21, 22 சாரல் மழைப்பொழிவு வரும். 16, 17 கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை மிக ஓய்ந்தார் போல் இருக்கும். இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கொஞ்சம் வெயில் கூடியது போல் இருக்கும். இப்போ இருக்கிற வெயிலோட கொஞ்சம் கூடியதாக தெரியும். ஏன்னா இந்த பாலக்காடு கணவாய்க்கும் கொஞ்சம் வெயில் கூடியதாக தெரியும். ஆனால் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவு வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள சில நாட்கள் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்குது. எந்த மாவட்டத்தில், எந்த இடத்துல, எந்த ஊரில் எப்போ மழை பெய்யுங்கிறத அன்றைக்கு வெயிலை பொறுத்தும் அமையும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரவலாகி கொண்டிருக்கூடிய மழை 16, 17, 18, 19, 20 தேதிகளில் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்கள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ உருவாகி இருக்கிறது உண்மைதான். அது அடுத்த வருஷம் சூப்பர் எல்லினோவாக கூட மாறலாங்கிறதும் உண்மைதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அங்கே எப்படி இருந்தாலும் கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடலில் அதுக்கு சமமான கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே இங்கேயும், அதாவது வடக்கு இந்திய பெருங்கடலாகிய நெல்லணுக்கோட்டை இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடலிலும் வெப்பம் அதிகமாக இருக்குது. நீரோட்டத்தை பாருங்கள். சுமத்ரா தீவு வழியாக, ஜாவா தீவு வழியாக, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதி வழியாக வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து வங்கக்கடலில் தெற்கு பகுதி, நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பத்தை ஏற்றுவதையெல்லாம் நான் அடுத்த அறிக்கையில் காட்டப் போகிறேன். கண்டிப்பாக மழை இருக்குது. போக போக ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சந்தேக பார்வையில் அந்த உலக வானிலை வல்லுநர்கள்லாம் இந்த எல்னினோ மழை இல்லாது வெயில் கடுமையாக வாட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தியதுக்கெல்லாம் இந்த வானிலை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதமாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் அவர்கள் சொன்னது போலவே உங்களுக்கும் சில ஆரம்ப நிலை பல ஆண்டுகள் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் சொல்லும் பொழுது, இதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் படிப்படியாக மாறும். ஜூலை நன்றாகவே மாறியிருக்கும். ஆகஸ்ட் முழுமையாக மாறியிருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மிகச்சிறப்பாக மாறியிருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். அக்டோபர், நவம்பர் இந்த ஆண்டு பருவமழை தொடங்கியதுமே கொட்டித்திருக்குங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கியதுமே தீபாவளிக்கு முன்பே நிறைய மழை பிடிப்பை கொடுத்துரும். பெருசாக இந்த வருஷம் இடைவெளி இருக்காது. இடைவெளி இருக்கக்கூடிய நாள் குறைவாக இருக்கும். மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம ஏற்கனவே வரக்கூடிய அறிக்கையில் சொல்ல போகிறேன். இணைந்திருந்து, அறிந்திருந்து, புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதைக்கு இந்த மழைப்பொழிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக வெப்பச்சலன மழை பரவலாகும். பிறகு தென்மேற்கு பருவமழை 20ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். ஜூலை 10 வரைக்கும் அது இருக்கும். பிறகு ஜூலை 20 அப்புறம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். ஆகஸ்ட்டில் அணைகள் நிரம்பும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இணைத்தே இருங்கள். ஆகஸ்ட்டுக்குள்ள உபரி நீரை திறக்கும் மழை இருக்கும். ஜூலை இறுதியிலேயே சில கர்நாடக அணையெல்லாம் நிரம்பி உபரி நீர் வரும் அளவிற்கும் படிப்படியாக தமிழ்நாட்டின் அணைகள் நிரம்பும் அளவிற்கும் வாய்ப்பு இருக்குது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.